வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2026 பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியாக இந்த தமிழ் புத்தாண்டுல 60 வருடம் இருக்கும். இந்த 60 வருடத்துல 40வது வருடம் தான் இந்த பராபவ வருடம். பராபவம் அப்படின்னு சொன்னாலே சுழற்சி முறையில இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்த வருடம். இந்த வருடத்துல இருக்கக்கூடிய சில கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள், முக்கியமா நம்ம குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். வருடம் ஆரம்பித்து 6வது மாதம், அதாவது ஜூன் மாதம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி அந்த குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சியாக போறார். அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 11வது மாதம், அதாவது ஐப்பசி மாதம் வரைக்கும் அந்த உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மையில இருப்பார். அடுத்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அக்டோபர் வரைக்கும் அந்த கடக ராசியில இருந்து அதிசாரம் அடைகிறார். அதிசாரம் அப்படின்னா அந்த குரு பகவானினுடைய இயக்கங்கள் அதிவேகமாக இருக்கும். அதனால அந்த அதிசாரம் அடையக்கூடிய அந்த குரு பகவான் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில பயிற்சியாகக்கூடிய அந்த குரு அதிசாரம் பெற்ற அந்த குரு பகவான் நிவர்த்தி எப்போ ஆகுறாரு, மீண்டும் அந்த கடகராசிக்கு உச்சம் எப்போ போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தை மாதம், அதாவது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி, தை மாதம் 10ஆம் தேதி அவர் நிவர்த்தி அடைகிறார். அதிசார நிவர்த்தி அடைகிறார். இந்த இடத்துல, அதாவது 11வது மாசத்துல இருந்து 12வது மாசத்துக்குள்ள இங்க கேதுவும் ராகுவும் பயிற்சியாக கூடிய ஒரு தன்மைகள். கேதுவும் ராகுவும் 6ஆம் தேதி 12வது மாதம், கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி கேது பகவான் அந்த சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து அந்த மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு அதிசாரம் பெற்று வரும்போது இந்த சர்ப்ப கிரகங்கள் மீண்டும் பயிற்சியாகி வக்ரத்தன்மை அடைகிறது. இந்த பயிற்சியாக கூடிய இந்த 3 கிரகங்களினுடைய நிலையில இந்த இடத்துல, அதாவது மீன ராசியில சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறார். அவர் அந்த இயல்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆடி மாதம், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறார். சனி இயல்பு நிலையில இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று இவர் எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 11ஆம் தேதி அந்த டிசம்பர் மாதம், கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி அந்த சனி பகவான் ஒரு 4 மாதங்களுக்கு சனியும் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த பராபவ வருடம் சுழற்சி முறையில என்னென்ன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. காலபுருஷனுக்கு 4ஆம் ராசி இந்த கடக ராசி என்பர்கள். கடகம் அப்படின்னு சொன்னாலே அந்த நண்டு அப்படின்ற மாதிரியான குறியீடு இருக்கும். நண்டு எப்போதுமே தன்னுடைய முதுகுல அந்த குட்டி குட்டி நண்டெல்லாம் சுமந்துட்டு தான் எப்போதுமே போகும். அந்த மாதிரியாக இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே தன்னுடைய குடும்பத்தினுடைய சுமையை சுமக்கக்கூடிய நபர்கள். தன்னுடைய குடும்பத்தை தாய் எப்படி அரவணைச்சு எடுத்துட்டு போவாலோ அதே மாதிரியான சில அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இந்த ராசியில குரு உச்சம் பெறதுனால இவர்களுக்கு குழந்தை அப்படின்ற ஒரு எண்ணத்தை தவிர வேற எந்த ஒரு எண்ணமும் இருக்காது. தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும், தன்னுடைய குழந்தை நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறணும், தான் எந்த விதமாக ஒரு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தனக்குண்டான எல்லா விஷயங்களும் அந்த குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த குழந்தையின் மீது அதிகப்படியாக அக்கறை காட்டுபவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். இந்த ராசியில செவ்வாய் நீச்சம் அடைகிறார். அதனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் ஒரு பிரிவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்கு இடையே பெரிய அளவுக்கு அந்த ஒரு அந்யோன்யம் அப்படின்றதுலாம் இருக்காது. ஆனால் அந்த கடகராசி என்பவர்கள் அதை எல்லாத்தையுமே சமாளிச்சு எடுத்துட்டு வருவாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார்கள். அப்படியே சொன்னா கூட அதனால யாருக்கும் தீர்வு வராது அப்படின்ற மாதிரியாக
ஒரு எண்ணத்தோடையே இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த ராசியில ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சந்திரன். அந்த சந்திரன்றது மனோகாரகன். இதனுடைய நகர்வு பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு ராசியை கடக்கக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்த கிரகம் இந்த சந்திரன். அந்த மனோகாரகன் எப்போதுமே இவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சு இவங்க இருப்பாங்க. ஆனா அது கடைசி நேரத்துல ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருச்சு அப்படின்னா தன்னுடைய முடிவுனால இந்த அளவுக்கு பாதிப்பு வந்துருச்சே அப்படின்ற மாதிரியான சில பாதிப்புகளும் இருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் அதை ஒத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு அந்த மனமாகப்பட்டது மிகப்பெரிய அளவுக்கு வலியும் வேதனையுமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த மனோகாரகன் மட்டும்தான் இவர்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். ரொம்ப சென்சிட்டிவான எனர்ஜி அப்படின்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த பராபவ வருடம் இவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது? ஜென்ம குரு அப்படின்ற மாதிரியான விஷயம் உச்சம் பெற்ற குருவாக வரப்போறார். குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி, ருணரோக சத்ருஸ்தானாதிபதி. கடன் உங்களை வீடு தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியான கடன்கள் அதிகப்படியாக இருக்கும். நிறைய கடகராசி என்பவர்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து என்ன செய்ய போறாங்க? தன்னுடைய வேலையை பிடிக்கல, என்னை போய் நீங்க ரொம்ப கம்பல் பண்ணி அந்த வேலையில இருக்க சொல்றீங்க, எனக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவுக்கும் நான் தொழில் செய்யறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி முரண்டு பிடித்து அந்த தொழிலில் இறங்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா இவர்களுக்காக லோன் தயாரா இருக்கும். யார் என்ன செய்யறாங்களோ இல்லையோ இந்த கடகராசி என்பவர்கள் தான் இந்த வருடம் முழுவதுமாக கடன் வாங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. மேடம் ஏற்கனவே கடன்ல தான் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறோம், இன்னும் அதுல இருந்து மீண்டு வரல, அதுக்குள்ள வேற கடனா அப்படின்ற மாதிரியா இருக்கும். ஏற்கனவே ஒரு கடன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த கடகராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த கடனுடைய நெருக்கடிகள் அதை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகப்படியாக உருவாகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா வருடத்தின் இறுதியில பாதியிலேயே பாத்தீங்கன்னா அந்த டிசம்பர் மாதம் நம்மளுடைய சர்ப்ப கிரகமான கேது பகவான் உங்கள் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அந்த கேது வந்துட்டாலே போச்சு, அந்த கடனுக்கு ஒரு முடிவு, ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம போகவே மாட்டார். இதுவரைக்கும் கடன் வாங்கின நபர்களுக்கு இந்த முற்றுப்புள்ளி, இன்னும் கடனே வாங்காம இருக்கிறோம், எனக்கு நான் மாசம் சம்பளம் ஆனா இவ்வளவு வாங்குறேன், அதுல இருந்து பட்ஜெட் வச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கேது பகவான் கடனை கொடுக்காம வெளியில ஏறவே மாட்டார். அவருக்கு காலக்கெடு பாத்தீங்கன்னா 1.5 வருடங்கள். இந்த டிசம்பர் மாசம் உள்ள நுழையிறவரு கிட்டத்தட்ட அடுத்த வருடம் மார்ச்சுக்குள்ள உங்களுக்கு கடனை கொடுக்காம அவரு வெளியில போகவே மாட்டார். அந்த அளவுக்கு அந்த கேது பகவானினுடைய கால சூழ்நிலைகள். குரு ஜென்ம குருவாக உச்சம் பெற போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதியும் கூட. இதனால இந்த மாதிரியான சில சம்பவங்கள் உங்களுக்கு உறுதியாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து வேலை ரீதியான சில பிரச்சனைகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிறைய இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய பேர் வேலையை விட்டு தொழில் ஆரம்பிக்கணும் பரட்டுருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கடகராசி என்பவர்கள் பாத்தீங்கன்னா வேலையில தனக்குண்டான அங்கீகாரத்தை பெற வரைக்கும் ஒரு முழு மூச்சா செயல்படக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல ராகு பகவான் வந்தாச்சு. அந்த ராகு பகவான் வர்றதுனால அந்த வேலையில நிறைய ஒரு மாற்றங்களையும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவிக்கிட்டே இருக்கிறது. ஏற்கனவே அதை தான் பண்றோம். ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, கடந்த ஒரு 1.5 வருடங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 3 கம்பெனி நான் மாறி இருப்பேன், எனக்கு எந்த இடத்துலயுமே ரொம்ப பெரிய அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வேலையில நிரந்தரம் இல்லாத ஒரு அமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம். அது குரு பகவான் உச்சம் பெறும்போது அந்த மாதிரியான சில மாற்றங்களை எல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமாக இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சில விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு, விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அங்க ஏதாவது ஒரு கடன் தொந்தரவுகள், இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் அதுல இருந்து நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த வருடத்துல கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் தடைகள் இருக்கும். கலத்திரத்துக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத பாதிப்புகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், சண்டை சச்சரவுகள் வரும். ஏற்கனவே குடும்பம் பிரிவுல இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக விவாகரத்து போன்ற விஷயங்கள்லாம் 100% நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த பராபவ வருடம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு முழுமையான கலத்திர விஷயத்துல
மிகப்பெரிய எதிர்மறை விளைவுகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார். 7ஆம் இடத்துல ராகு பகவான். அதனால கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்றது பெருமளவு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரம். குழந்தை பாக்கியத்துல உங்களுக்கு சில எளிதாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும், ஆண் குழந்தை சார்ந்த ஒரு நல்ல விஷயங்களும், வாரிசுக்காக வீட்டினுடைய வாரிசுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். சில பேர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வாரிசே இல்லை, ஆனா இந்த ஜெனரேஷன்ல எங்களுக்கு ஒரு வாரிசு எதிர்பார்க்கிறோம், எல்லாமே பொன் குழந்தைகள் தான், இப்பவாவது ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு எதிர்பார்க்கிறோம், அது நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பும் இந்த ராசி என்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. பெண்கள் மிகப்பெரிய இடத்துல வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல பெண்கள் ரொம்ப ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா எதிரிகளினுடைய பலம் ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்குண்டான ஒரு முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. கடகராசி பெண்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பிரிவையும், வெளி வட்டாரத்துல அதாவது சொசைட்டில நல்ல பெயரையும் இந்த கடகராசி என்பவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.